அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு ஜனனி, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியுறடா. நாச்சியப்பன், வணக்கம் சார். உள்ள வரலாமா? வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கியாப்பா? காலேஜ்லேயே நீ தான் மார்க் வாங்கிருக்க போல, வாழ்த்துக்கள்மா. சார் எனக்கு சமீப காலமாக தான் பழக்கமானாரு. ரொம்ப பெரிய மனுஷன் சார். இது என்னோட மச்சான். வணக்கம். வணக்கம். இது என் மனைவி பார்வதி. அது மச்சானோட பையன் ஸ்ரீராம். அவங்க மச்சானோட மனைவி பத்மா. இது என் மூத்த பொண்ணு ஜனனி. பக்கத்துல என் சின்ன பொண்ணு அஞ்சனா. அப்புறம் மச்சானுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேர் நிவாஷினி. வெளியில போயிருக்கா. காஃபி டீ ஏதாவது? இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டுமா. வந்த விஷயத்தை பேசிடுவான். சும்மா சுத்தி வளைச்சிட்டு இருக்க கூடாதுல்ல. எனக்கு நேரத்தை வேஸ்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது. ஆமா, அண்ணன் எதுவா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான். சும்மா சரிண்ணே சரிண்ணே. இவன் ஒருத்தன் எதையாவது சொல்லிட்டு இருப்பேன். ஆதி குணசேகரமா என் பேரு. இந்த காலத்து பசங்க அந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ தட்டுறாங்களே, கோகுலோ, அது என்னது? அது கூகுள். அதான். அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. ஆனா என்னை பத்தி அதுக்கு நிறைய தெரியும். அதுல என்னை பத்தி தட்டினீங்கன்னா வண்டி வண்டியா கக்கும்னு பகலுக்கு சொல்லிட்டு தெரிவாங்க. நான் சாதாரணமா தனியாளா உழைச்சி முன்னேறி மேலே வந்தவங்க. இந்த காலத்து இன்டர்நெட்டு, கூகுள் இதெல்லாம் வச்சு பெரிய ஆளானவங்க கிடையாது. என்னண்ணே இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? இதை பாருங்க, அண்ணன் சாதாரணமா சொல்றாருன்னு சொல்லி சிம்பிளா நினைச்சிடாதீங்க. மதுரையில மட்டும் பெரிய அளவுல பிசினஸ் 20க்கு மேல இருக்கு. மதுரையை தாண்டி திண்டுக்கல், திருச்சி, கோயம்புத்தூர், சிவகங்கைன்ட்டு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு அண்ணனுக்கு. சென்னையிலயும் ஒரு பிளான் போய்கிட்டு இருக்குல்ல. அண்ணன் தொட்டதெல்லாம் பொண்ணு. இந்த மிடா ஸ்ட்ரெச் பாய்ங்கல்ல, அந்த மாதிரி. அப்படியாப்பட்டவர் உங்க வீடு தேடி வந்திருக்காருன்னா உங்களுக்கு ராஜயோகம் தானே. என்ன நாச்சியப்பன், வீட்டில் யார்கிட்ட எதுவும் சொல்லலையா? நல்ல நேரத்தில் சொல்லலான்னு. ஏங்க, அண்ணனே வந்துட்டாருனா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். சரி. ஏமா, ஆதி குடும்பத்து மருமகளா உன்னை வரவேற்க மதுரையே காத்துக்கிட்டு இருக்கு. என்னோட கடைசி தம்பி சக்திவேல்.
அவனை என்னோட கடைசி தம்பின்னு சொல்கிறத விட என்னோட மூத்த மகன்னு தான் சொல்லணும். என் கைக்குள்ளேயே வளர்ந்த பையன். ரொம்ப நல்லவம்மா. அவனுக்கு தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். மற்ற விஷயமெல்லாம் அப்பா சொல்லுவார். அப்பாட்ட கேட்டுக்க. என்னடா திருதுப்புன்னு ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு பொண்ணு கேட்குறானேன்னு நீ நினைக்கலாம். திருதுப்புன்னுலாம் வரலம்மா. இது விஷயமா நானும் உங்கள் அப்பாவும் நிறையா பேசியிருக்கோம். உன்னை நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். உன்னை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், விசாரிச்சிருக்கேன். உன்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நீ எங்கள் குடும்பத்துக்கு மருமகளாக வரணும். அது மட்டும் தான் எங்களோட ஆசை. சரியாதாயே? சரி, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். சார் வந்ததுக்கு காஃபியாவது இல்லை குடிச்சு இல்லை, போலாமா சார்? நிச்சயதார்த்தம் முடியட்டும், விருந்தே சாப்பிட்ருவோம். சரி. எங்கே போயிட போகுது? பட்டா எல்லாத்துக்கும் வரேன். போயிட்டு வரேன். வரேன் பாப்பா. கடம்பா அண்ணே வந்துட்டேனே. போலவா. ஜனனி, எனக்கு ஒண்ணு புரியலம்மா. அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு? எதுக்கு இப்ப இந்த கல்யாண பேச்சு? என்ன அவசியம் வந்தது? நான் படிச்சு முடிச்சு எனக்கு ஒரு வேலை கிடைக்கிறப்போ கல்யாணம் பண்ணிக்கோனா எப்படிமா? திடீர்னு ஒரு ஆள் வராரு, எங்க வீட்டு மருமகளை வான்னு சொல்றாரு. இதுக்கு தான் நான் காலேஜ் டாப்பரா வந்தனா? இதே உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருந்திருந்தா நீங்க ஆடுற ஆட்டத்துக்குள்ள ஆடி இருப்பானா? விட்டுட்டு போயிருப்பான். ஏமா, நான் நினைக்கிறதெல்லாம் நீ நினைக்கிறியா இல்லையா? எனக்கு புரியுதுடா. நானும் அப்பா கிட்ட பேசினேன். ஆனா அவர் நம்பிக்கையா தான் பேசுறாரு. அவர் திடீர்னுலாம் நம்ம வீட்டுக்கு வரல. அப்பா கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்காரு. நல்ல குடும்பம், பெரிய இடம். நம்ம குடும்ப சூழல்லாம் தெரிஞ்சோ நம்ம பொண்ணை கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்பா பாசிட்டிவா பேசினாருடா. வந்தா எங்க பொண்ணு வச்சுக்கோங்கன்னு தூக்கி கொடுத்துருவீங்களா? நான் என்ன பொம்மையாமா? அம்மா, எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்குமா. இது வரைக்கும் அப்பா உனக்கு எல்லாமே பெஸ்டா தானே பண்ணிருக்காரு. அதாம்மா நான் சொல்றேன். நீங்க பெஸ்டா தான் கொடுத்திருக்கீங்க. இனிமே நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். அத புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பாக்கு இதெல்லாம் தான் முக்கியமா? அம்மா, நான் உன்னை கேட்கவா? நீயும் அப்பாவும் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல? லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க. அத நீங்க தானே டிசைட் பண்ணீங்க. ஆனா ஏன் வாழ்க்கையில ஏன் விருப்பத்தை கேட்காம நீங்களே டிசைட் பண்றது என்னமா நியாயம்? அம்மா ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோமா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஜனனி. உன் விஷயத்துல உங்க அப்பா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டாரு. உன் படிப்புக்காக நான் வேலைக்கு போறேன்னு சொன்னப்ப கூட குழந்தைங்களை பாத்துக்கணும், நீ வீட்டுல இருந்து சொல்லி அவர் தனியாளா போய் கஷ்டப்பட்டாரு. இது பாரு, காரணம் இல்லாம இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டாருமா. ஆனா அது என்னன்னு கேட்க எனக்கு மனசு வரல. நீ பேச அவர்கிட்ட. என்ன காரணம்னு கேளு. உன் மனசுல இருக்கிறத சொல்ல. நீயே சொல்லிடுமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீயே உங்க அப்பா கிட்ட பேசு. அம்மா அம்மா அம்மா, என்ன காரணமா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் பண்ணிக்க மாட்டேம்மா.
சாப்பிடுமா. ம். சொல்லுமா. இப்ப எதுக்குப்பா இந்த கல்யாணம்? என்ன அவசரம்? எனக்கு மேரேஜ பத்தி யோசிக்கிற வயசே இல்லையப்பா. உங்களை, அம்மாவை, அஞ்சனாவை எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கணும். நம்ம ஃபேமிலிய நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இதானப்பா என் ஆசை. இப்படி அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கவா என்ன படிக்க வச்சிங்க? நமக்குள்ள இத பத்தி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம திடீர்னு எப்படிப்பா அவரை வர சொன்னீங்க? என்னோட விருப்பம் என்னன்னு கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா? நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட இருக்கிற ஒரே பதில் உன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான். நான் சொன்னா என் பொண்ணு நிச்சயம் கேட்பாங்கிற நம்பிக்கை தான். அதே மாதிரி உனக்கு அப்பா என்ன செஞ்சாலும் பெஸ்டா இருக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா? சொல்லுடா, அப்பாவை நீ நம்புறியா இல்லையா? நானும் உன் அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால குடும்பத்திலேருந்து எங்களை ஒதுக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சென்னையில் வந்து செட்டில் ஆனோம். என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம் என் பார்வதி, உங்கள் அம்மா. எங்கள் லவ், எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது மட்டுமே வாழ்க்கைக்கு போதுமான்னு கேட்டா இல்லை. என் விருப்பப்படி நான் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த வயசில் எனக்கு சரின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற அனுபவத்தில் இந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டிலேருந்து யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அப்புறம் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருந்தா லைஃப் வுட் ஹேவ் பீன் மச் மோர் பெட்டர். ஓகே, வெறும் பணத்துக்காக தான் உன்னை இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்கிறீனான்னு கேட்டா இல்லை. ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான் சொல்லுவேன். ஜனனி, பணத்தை தாண்டி அந்த ஆதி குணசேகர் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவர் உன்னை பற்றி என்கிட்ட பேசின விதம். அவ்வளோ பெரிய குடும்பம், அவ்வளோ பெரிய மனுஷன். அவர் என்கிட்ட வந்து என் பொண்ணை பற்றியும் படிப்பை பற்றியும் குணத்தை பற்றியெல்லாம் பெருமையாக சொல்லி என்கிட்ட பொண்ணு கேட்கும்போது நான் இது வரைக்கும் என் பொண்ணை வளர்த்த விதம் சரிதான்னு எனக்கு தோணுச்சு. அவங்க ஸ்டேட்டஸுக்கும் அவங்க பணத்துக்கும் நம்ம பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சும் நம்ம கூட சம்மந்தம் பண்ணுறாங்கன்னா அது உன்னை பார்த்து, உனக்காக மட்டும். உன்னோட படிப்புக்கும் உன் ஹார்ட் ஒர்க்குக்கும் இதை விட பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் உங்கள் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, என் தம்பிக்கு பொருத்தமாக இருப்பான்னு லுக்ஸை பற்றிலாம் பேசாமல் உங்கள் பொண்ணோட டிபேட்டை பார்த்தேன், அவள் படிப்பை பற்றி விசாரித்தேன். இந்த மாதிரி படித்த பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு மருமகளாக வந்தா எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது என்னால் எப்படிமா மறுக்க முடியும்? சரி, இப்போ உன்னோட மெயின் கன்சர்ன் என்ன? நீ படித்த படிப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும், அதானே? உன் படிப்பையும் உன் அறிவையும் பார்த்து கல்யாணம் பண்ணுற குடும்பம் அதை வேஸ்ட் பண்ணி கிச்சன்லையா கொண்டு போய் நிறுத்துவாங்க உன்னை? இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா உனக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றமா இருக்கும்னு எனக்கு தோணுது. உன்னை கிண்டர் கார்டன்லேருந்து இப்போ வரைக்கும் இதை படி அதை செய்யு நான் ஆர்டர் தான் போட்டிருக்கேன். நீ அதெல்லாம் நல்லா செய்வேங்கிற நம்பிக்கையில தான். இப்போ அதே நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் டைமா உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன். ஆதி குடும்பம் உனக்கு பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. கல்யாணம் பண்ணிக்கோடா, நல்லா இருப்ப. This is my first and last request to you. இங்க வாயேன். ஏய் சீக்கிரம் வா. பேசிட்டீங்களா? சொல்லிருக்கேன். ஏய் ஜனனி, என்ன கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? இங்க பாரு, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்க போறேன். ப்ளீஸ் வெளியே போறியா?
ஏய் ஜனனி, நீ எதுக்காக முட்டி மோதிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓ, லேப்டாப்ல காமிச்சா பார்க்க மாட்டியா? நான் இதை விட பெருசாவே உனக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறேன். பாருடி, நீ கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டை பாரு. ஷோ ஆதி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மதுரை. ஃபர்ஸ்ட் ஆதி குணசேகரன். ஜனனி இங்க பாரு. ஆதி கார்மெண்ட்ஸ், ஆதி பில்டர்ஸ், ஆதி டிரான்ஸ்போர்ட். இவர் ஒரு ஃபீல்ட்ல கூட விட்டு வைக்கல போல இருக்கு ஜனனி. பாரு. ஓ, இவரை பார்க்க மாட்டேல்ல? கேட்டா நேத்து இவரை பார்த்துட்டேன்னு சொல்லுவேன். சரி, இவரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இவர் பிரதர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்பர் 2 ஆதி ஞானசேகரன். பாரு. நம்பர் 3 ஆதி முத்து கதிர்வேல். நம்பர் 4 ஜனனி, இப்போ நீ கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பாரு, உன் ஹீரோ ஆதி முத்து சக்திவேல். பாரு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காருன்னு பாரு. எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும். பார்த்தா அப்படியே திமிரே கிடையாது. எவ்வளவுதான் பணம்லாம் வச்சிருந்தாலும் எவ்வளவு சாதுவா அமைதியா இருக்காரு பாரு. பாரு ப்ளீஸ். எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காருல்ல? வாவ். பார்த்துட்டு போதுமா? ஜனனி, இவ்ளோ நேரம் நீ பார்த்ததெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். ஆதி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இவங்கெல்லாம் ஒரு சாதாரண பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ நீ பார்க்க போறதுதான் மெயின் பிக்சர். குயின்ஸ் ஆஃப் ஆதி கிங்டம். அந்த வீட்டு மருமகள்கள், அதாவது நம்ம சிங்க பெண்கள். பாரு. நம்பர் 1 ஈஸ்வரி குணசேகரன், CEO ஆஃப் ஆதி ஃபுட் ப்ராடக்ட்ஸ். வாவ். பாரு எப்படி இருக்காங்கன்னு. பாரு. இந்நேரம் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ன மீட்டிங்ல இருப்பாங்களோ. நெக்ஸ்ட் ரேணுகா ஞானசேகரன். பார்க்கிறதுக்கே ரொம்ப கூலா இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் ஆதி குரூப்ஸோட ஏசி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட MD-யா இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 நந்தினி கதிர்வேல். வாவ். இவங்க என்னவா இருக்கும்? MD ஆஃப் ஆதி டெக்ஸ்டைல்ஸ். ஜனனி, வாவ். அப்போ நம்ம Dresses எல்லாம் இவங்களோட கண்ட்ரோல் தான் போலயே. இங்க பாரு. செகண்ட் டயர் சிட்டில படிச்ச இவங்களுக்கே இவ்ளோ பெரிய பொசிஷன் கிடைச்சிருக்குன்னா மெட்ரோ சிட்டில படிச்சிருக்க டாடி ஸ்மார்ட் கேர்ள் வேற உனக்கு எவ்ளோ பெரிய பொசிஷன் கொடுப்பாங்க.
அதை விட்டுட்டு நான் வேலைக்கு தான் போவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா 10-15 வருஷம் நீ வேலைக்கு போனாலும் ஒரு சின்ன பொசிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு நிறைய மூட்டு வலி வந்துடும், லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கோ ஜனனி. அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். அப்படியே உங்க ஃபேமிலியில கசினோ பிசினோ யாராவது இருந்தா என்னையும் கோத்து விட்டுரு, நானும் வந்துடுறேன். ஹோல் ஃபேமிலியும் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம்.